அருகே நடைபெற்று வரும் அகழாய்வு பணியில் இரண்டாவது கட்டமாக சூது பவளமணிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை அருகே உள்ள பொற்பனை கோட்டையில் இரண்டாம் கட்ட அகழாய்வுகள் கடந்த மாதம் 18ஆம் தேதி தொடங்கி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதில் நேற்று வரை 519 தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கண்ணாடி மணிகள், பச்சைக்கல் மணிகள், கிறிஸ்டல் மணிகள் உள்ளிட்டவைகள் இதில் அடங்கும். இந்த நிலையில் சூது பவளமணி ஒன்று முழுமையடையாத நிலையில் கிடைத்துள்ளது. ஏற்கனவே இதேபோன்று முழுமை பெற்ற சூது பவளமணி ஒன்று கிடைத்த நிலையில் இரண்டாவதாக தற்போது ஒரு பவளமணி கிடைத்துள்ளது. பொற்பனை கோட்டையில் மணிகள் செய்வதற்கான தொழிற்கூடம் இருந்ததற்கான சான்றாக விளங்குகிறது. ராஜபாளையத்தில் புதுப்பிக்கப்பட்ட கோயில் மண்டபத்தை தமிழக முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்ததைத் தொடர்ந்து மண்டபத்தில் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மதுரை சாலையில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு மாயூரநாதர் சுவாமி திருக்கோயில் உள்ளது. இக்கோயிலை ஒட்டி அமைந்திருந்த திருமண மண்டபம் சேதமடைந்த நிலையில் இருந்தது. இந்த மண்டபத்தை தனியார் நிறுவனம் மூலம் ரூபாய் 94,50,000 மதிப்பீட்டில் குளிர்சாதன வசதியுடன் புதுப்பிக்கப்பட்டது. நவீன வசதிகளுடன் புதுப்பிக்கப்பட்ட இந்த மண்டபத்தை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைத்தார். முதலமைச்சர் திறந்து வைத்த இந்த மண்டபத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் தங்கபாண்டியன், நகராட்சி சேர்மன் பவித்ரா ஷியாம் உள்ளிட்டோர் குத்துவிளக்கேற்றி பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தனர். பெரியகுளம் நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டு தெருக்களில் சாக்கடை கழிவுநீர் வழிந்தோடுவதால் அப்பகுதி பொதுமக்களுக்கு நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக அச்சம் தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சிக்குட்பட்ட 8வது வார்டு வடகரை பகுதியில் உள்ள KRB தெருவில் கடந்த 2 மாதங்களாக பாதாள சாக்கடையில் ஏற்பட்டுள்ள அடைப்பால் பாதாள சாக்கடை கழிவுநீர் தெருக்களில் வழிந்து ஓடுகிறது. அடைப்பை சீர் செய்ய வரும் நகராட்சி பணியாளர்களும் சரியான முறையில் பணியில் ஈடுபடாததால் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பல்வேறு இன்னலுக்கு ஆளாக்கி வருகின்றனர். இதுகுறித்து நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் தெரிவித்தும் உரிய நடவடிக்கை இல்லை என்று வேதனை தெரிவிக்கும் அப்பகுதி பொதுமக்கள் பாதாள சாக்கடையில் ஏற்பட்டுள்ள அடைப்பை சீர் செய்து சுகாதார சீர்கேட்டை போக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். பெரம்பலூர் அருகே 8 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படாததால் அரசு கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள், மணிநேர விரிவுரையாளர்கள், அலுவலக பணியாளர்கள் கண்ணில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரம்பலூரை அடுத்த குரும்பலூரில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பணியாற்றும் 22 கௌரவ விரிவுரையாளர்கள், 12 மணிநேர விரிவுரையாளர்கள் மற்றும் 9 அலுவலக பணியாளர்கள் என மொத்தம் 43 பேர் கடந்த 2023 நவம்பர் மாதம் முதல் நடப்பாண்டு மே மாதம் தவிர்த்து தற்போது ஜூன் மாதம் வரை 8 மாதத்திற்கான ஊதியம் வழங்கப்படவில்லை என்றும் இதனால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி நிலுவையில் உள்ள ஊதியத்தை தங்களுக்கு உடனடியாக வழங்க வலியுறுத்தியும் கல்லூரியினுள் கடந்த 22ஆம் தேதி முதல் 3 நாட்களாக இரவு பகலாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிலுவையில் உள்ள ஊதிய தொகையை தர வேண்டி 3வது நாளான இன்றைய போராட்டத்தில் கண்ணில் கருப்பு துணி கட்டிக்கொண்டும் கருப்பு ரிப்பன் அணிந்தும் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொண்டமாநத்தம் கிராம நிர்வாக அலுவலர் பணியிடை நீக்கம் செய்ததை கண்டித்து கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 500க்கும் மேற்பட்ட தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் தொண்டமாநத்தம் கிராம நிர்வாக அலுவலர் ஜெயராமமூர்த்தி என்பவரை எவ்வித விளக்கமும் கேட்காமல் கடந்த 10ஆம் தேதி பணியிடை நீக்கம் செய்து கடலூர் கோட்டாட்சியர் அபிநயா உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து பணியிட நீக்க ஆணையை ரத்து செய்ய வேண்டி தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கம் சார்பில் கடந்த 2 நாட்களாக கோட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து இன்று கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்டம் முழுவதும் பணியாற்றும் சுமார் 500க்கும் மேற்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் ஒருநாள் சிறு விடுப்பு எடுத்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பணி நீக்கம் செய்த கிராம நிர்வாக அலுவலரை மீண்டும் பணியமர்த்த வேண்டும், தன்னிச்சையாக முடிவெடுத்த கடலூர் கோட்டாட்சியரை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பினர். பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு பின்னர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையின் பூம்புகார் கல்லூரியில் 3.99 கோடி மதிப்பீட்டில் 24 வகுப்பறை கட்டிடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான பூம்புகார் அரசு கலைக்கல்லூரியில் 24 வகுப்பறை கொண்ட புதிய கட்டிடத்தை காணொலி காட்சி மூலம் தமிழக முதல்வர் திறந்து வைத்தார். கல்லூரியில் போதுமான கட்டிட வசதி இல்லாததால் புதிய கட்டிடம் கடந்த 3 ஆண்டுகள் முன்பு துவங்கப்பட்ட நிலையில் நிறைவடைந்ததை தொடர்ந்து அதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. கோவை மாவட்டத்தில் டாஸ்மாக் நிர்வாகத்தை கண்டித்து டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கோவை மாவட்ட டாஸ்மாக் நிர்வாகத்தை கண்டித்து டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கத்தினர் கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் எனவும், காலமுறை ஊதியத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் எனவும், ஓய்வு பெறும் வயதை 60ஆக உயர்த்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை குறித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். கோரிக்கைகள் அனைத்தையும் டாஸ்மாக் நிர்வாகம் முறையாக மேற்கொள்ள வேண்டும், இல்லையென்றால் தொடர்ந்து அடுத்த கட்ட போராட்டங்களை நடத்த உள்ளதாக தெரிவித்தனர். கடலூரில் தொடர் செயின் பறிப்பில் ஈடுபட்டு வந்த நபரை காவல்துறையினர் தனிப்படை அமைத்து கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த நல்லூரில் பெட்டிக்கடை நடத்தி வந்த மூதாட்டியிடம் சிகரெட் வாங்குவது போல் நடித்து கழுத்தில் அணிந்திருந்த 4.5 பவுண்ட் தங்க சங்கிலியை மர்ம நபர் திருடி சென்றுள்ளார். இதுகுறித்து காவல் ஆய்வாளர் ராமச்சந்திரன் மற்றும் உதவி ஆய்வாளர் பாக்கியராஜ் ஆகியோர் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த தனிப்படை போலீசார் சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்ததில் சந்தேகப்படும்படி இருசக்கர வாகனத்தில் சென்ற ஒரு நபரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அந்த நபர் விருதாச்சலம் கல்லூரி நகரை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பதும், விருதாச்சலம் மணலூரில் தேவி என்ற மருந்தகம் நடத்தி வருவதும் தெரியவந்தது. மேலும் விசாரணையில் கடன் பிரச்சினையை சமாளிக்க திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டது தெரியவந்தது. தொடர்ந்து விசாரணையில் 3 வழக்குகளின் கீழ் நகைகளை பறிமுதல் செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். விருதுநகரில் மயான வசதி இல்லாமல் சடலங்கள் திறந்த வெளியில் வைத்து எரியூட்டும் நிலை உள்ளதால் தகன மேடையும் மயானத்திற்கு செல்ல நடைபாதையும் அமைத்து தர பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட சுத்தமடம் ஊராட்சியில் அமைந்துள்ளது கஞ்சம்பட்டி கிராமம். இந்த கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதி மக்கள் பெரும்பாலானோர் விவசாயம் மற்றும் கூலி வேலை செய்து வருகின்றனர். இந்நிலையில் இப்பகுதியில் இறந்தவர்களுக்கு இறுதி சடங்கு செய்வதற்கு மயான வசதி இல்லை என அப்பகுதி மக்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். மயான வசதி இல்லாமல் சடலங்களை திறந்த வெளியில் வைத்து எரியூட்டும் நிலை இருப்பதாகவும், சடலங்களை கொண்டு செல்வதற்கு சரியான பாதை வசதியும் இல்லாமல் கரடுமுரடான சாலைகளிலும் களிமண் பாதைகளிலும் கொண்டு செல்வதாக வேதனையுடன் தெரிவித்தனர். இதுகுறித்து பேசிய அப்பகுதி மக்கள், இறந்தவர்களின் சடலங்களை எரியூட்டும் போது மழை பெய்தால் சரியாக எரியூட்ட முடியாமல் 2-3 நாட்களுக்கு வைத்து எரியூட்டும் நிலை உள்ளதாக கூறினர். இதனால் தங்கள் கிராமத்திற்கு சடலங்களை எரியூட்ட ஒரு தகன மேடையும், மயானத்திற்கு செல்ல நல்ல பாதையும் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் ஜெகதலா பேரூராட்சியில் அடிப்படை வசதிகள் செய்து தராத பேரூராட்சி தலைவரை கண்டித்து 13வது வார்டு பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ளது ஜெகதலா பேரூராட்சி. இந்த பேரூராட்சியில் இன்று மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது. இதில் 13வது வார்டு பகுதியில் எந்தவித அடிப்படை வசதிகளும் இதுவரை செய்யவில்லை என்று பொதுமக்கள் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இதனைத் தொடர்ந்து தமிழக அரசால் வழங்கப்படும் எந்தவித அடிப்படை வசதிகளும் தங்கள் பகுதிக்கு செய்து தரவில்லை என்றும் கோஷங்களை எழுப்பினர். பின்பு பேரூராட்சி செயல் அலுவலர் அனைத்து பணிகளையும் செய்து தருவதாக ஒப்புதல் அளித்ததன் பெயரில் அனைவரும் போராட்டத்தினை கைவிட்டு கலைந்து சென்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.